தமிழக அரசியல் களத்தில் தற்போது ஹாட் டாபிக்காக இருப்பது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் எடுக்கப் போகும் தேர்தல் வியூகம்தான். குறிப்பாக விஜய் அரசியலில் தனித்து விடப்பட்டார் என்ற ஒரு பிம்பம் திட்டமிட்டு உருவாக்கப்படுவதாக மூத்த பத்திரிகையாளர் மணி ஒரு அதிரடி தகவலை வெளியிட்டுள்ளார். விஜய் தனித்து விடப்பட்டார் என்பது ஒரு மிகப்பெரிய பொய் என்றும், உண்மையில் அவரே பல கட்சிகளை தனது கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள விரும்பவில்லை என்பதுதான் யதார்த்தம் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். இது விஜயின் அரசியல் முதிர்ச்சியா அல்லது அதீத தன்னம்பிக்கையா என்ற விவாதத்தை அரசியல் வட்டாரத்தில் கிளப்பியுள்ளது. பத்திரிகையாளர் மணியின் கூற்றுப்படி விஜயை வேண்டாம் என்று ஒதுக்கிய ஒரே கட்சி காங்கிரஸ் மட்டும்தான். அதிலும் சோனியா காந்தி மட்டும்தான் அந்த முடிவில் உறுதியாக இருந்தார். ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் விஜயுடன் கூட்டணி சேர விரும்பினர். ஆனால் திமுகவுடனான நீண்டகால கூட்டணி ஒப்பந்தம் காரணமாக சோனியா காந்தி இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என கருதப்படுகிறது. ஆனால் தமிழகத்தின் மற்ற பிரதான கட்சிகளான அதிமுக, பாஜக, அமமுக மற்றும் பாமக உள்ளிட்ட பல கட்சிகள் விஜயுடன் கூட்டணி அமைக்க தீவிரமாக பேரம் பேசின என்பதுதான்